ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ராகி பிஸ்கெட் தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பட்டரை வந்து மெல்ட் பண்ணது வந்து 1 கப்பு. தேவையான அளவு கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நாட்டு சக்கரை வந்து 1/2 கப்பு. நாட்டு சக்கரை வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி 1/2 கப்பு அளந்துக்குங்க. பட்டரையும் நாட்டு சக்கரையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் ஆகிடுச்சு. பேக்கிங் பவுடர் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஏலக்காய் பொடி வந்து சர்க்கரையில் போட்டு பொடி பண்ணது வந்து 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கப் கோதுமை மாவு, 1 கப் ராகி மாவு. இந்த கப்பால் தான் பட்டரை எடுத்து வச்சுருக்கேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையால் மசிச்சுக்கலாம். பத்தலைன்னா நம்ம உருக்கி வச்சுருக்க பட்டரை இது கூட சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் வச்சுட்டு எடுத்து பட்டர் ஷீட் போட்டு அது மேலே இந்த மாதிரி தட்டி பூரி கட்டையை வச்சு உருட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் திக்காகவே உருட்டிக்கலாம். இந்த மாதிரி குக்கி கட்டரில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கி கட்டர் இல்லைன்னா ஏதாவது ரவுண்டாக மூடி இருந்ததுனாலும் அதில் மூலயமா செஞ்சு எடுத்துக்கலாம். ஓவனை வந்து 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். 175 டிகிரிக்கு. இந்த மாதிரி நைஃபால் எடுத்து அழகாக ட்ரேவில் வச்சுக்கலாம். குக்கீஸ்லாம் வீட்டில் செஞ்சு பசங்களுக்கு கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும்ல. நம்மளும் ஒன்று ட்ரை பண்ணி பசங்களுக்கு கொடுக்குறப்ப நம்மளுக்கும் அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். மறுபடியும் அந்த மாவை பிசைஞ்சு மறுபடியும் அதுமாரி பூரி கட்டையை வச்சு உருட்டி மறுபடியும் ஷேப் பண்ணி எடுத்து வச்சுனாச்சு. ஓவனில் வச்சு 15 நிமிஷம் 175 டிகிரிக்கு பேக் பண்ணி எடுத்தாச்சு. இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.